Hello guys, welcome back to YouTube channel. ஸோ நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை வந்து கிளிக் பண்ணி வச்சுங்க. ஸோ நாம் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரீயாக எப்படிலாம் ஏட்ராப் அட்டன் பண்ணலாம், டெஸ்ட்நெட் இதை பற்றிலாம் போட்டுட்ருக்கோம். ஸோ நீங்கள் அதெல்லாம் மறக்காமல் அட்டன் பண்ணணும், மிஸ் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை வந்து கிளிக் பண்ணி வச்சுங்க. ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு டெஸ்ட்நெட் ஏட்ராப் தான் பார்க்க போகிறோம். ஸோ எந்த ப்ராஜெக்ட்டில் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சைட் ப்ரோட்டோகால் அப்படிங்கிற ப்ராஜெக்ட்டில் தான். ஸோ இவங்க அதை பற்றி ஒரு ட்வீட் கூட போட்டிருக்காங்க. ஸோ நீங்களே இங்கே பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஏர்ன் ஃப்ரீ பாயிண்ட்ஸ் பை சிம்ப்ளி பை என்கேஜிங் வித் S2 டெஸ்ட்நெட் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு. ஸோ என்ன டெஸ்ட்நெட் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லை, நம்ம எப்பயும் வழக்கம் போல் டெஸ்ட்நெட்டில் பண்ணுறது தான். ஸ்வாப் பண்ணுறது, ஃபேஸட் கிளைம் பண்ணுறது, லிக்விடிட்டி ப்ரொவைட் பண்ணுவோம்ல. ஸோ இதை தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் டாஸ்க்காக வச்சுருக்காங்க. ஸோ அதெல்லாம் நம்ம பண்ணுறது மூலிமா நமக்கு வந்து பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ இதை பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து மீடியம் பேஜில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இதை கூட செக் பண்ணி பார்த்துங்க. ஸோ இந்த ஏர்ட்ராப்புக்கு நம்ம எந்த வேலட் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஒன்று யூனிசெட் வேலட் யூஸ் பண்ணலாம், அப்படின்னா ஒகேஎக்ஸ் வேலட் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ நான் வந்து ஒகேஎக்ஸ் வேலட் தான் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் ஈஸியாகவும் இருக்கும். ஸோ நீங்களும் இதுவே யூஸ் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ இதுக்கான லிங்க் எல்லாமே நான் நம்ம டெலகிராம் சேனலில் வந்து நான் அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ நீங்கள் அங்கே வந்து கிளிக் பண்ணி எடுத்துங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்கி கேபிட்டல், சிம்பாலிக் கேபிட்டல், டோரா ஹேக்ஸ் இவங்களாம் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களாம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பெரிய வெஞ்சர்ஸ், ஓகேங்களா? ஸோ அதனால தான் இந்த ஏட்ராப் வீடியோ வந்து மேக் பண்ணுறேன். ஸோ லிங்க் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் பேஜ் ஓப்பன் ஆகும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கனெக்ட் அப்படின்னு இருக்கா. ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட டிஸ்கார்ட் ஆத்தரைசேஷன் கேட்பாங்க. ஸோ இதில் நம்ம வந்து அக்சஸ் கிடைக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து டிஸ்கார்ட் சர்வரில் இன்சைடர் அப்படிங்கிற ஒரு ரோல் வேணும், ஓகேங்களா? ஸோ நம்மக்கிட்ட அது வந்து இருக்காது. ஸோ அதனால் ரெஃபர் கோடு மூலியமாக தான் நம்மளால் வந்து ஜாயின் பண்ண முடியும். ஸோ என்னோடய ரெஃபர் கோடை பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நான் கொடுத்துருவேன். அதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அப்படியே கீழே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்துடுச்சு. நம்மளால் வந்து ஜாயின் பண்ண முடியாது, ரெஃபர் கோடு இருந்தால் தான் நம்மளால் வந்து ஜாயின் பண்ண முடியும் அப்படின்னு. ஸோ நான் வந்து என்னோடய ரெஃபர் கோடு கொடுப்பேன். ஸோ நீங்கள் அங்கே வந்து இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ அப்படின்னு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்டர் ஆகிரும். நீங்கள் கண்டினியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வேலட் வந்து கேட்பாங்க. ஸோ நான் வந்து ஒகேஎக்ஸ் வேலட் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஃபினிஷ் அப்படிங்கிறத வந்து கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி தான் வேலட் கனெக்ட் பண்ணுறதுக்கு கேட்பாங்க. ஸோ கனெக்ட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து வேலட் கனெக்ட் ஆகிரும். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட வேலட் வந்து ஓப்பன் பண்ணி இங்கே வந்து செயின் வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆல் நெட்வொர்க்ஸில் இருக்கும். ஸோ இங்கே வந்து BTC அப்படின்னு இருக்கா, அதை வந்து செலக்ட் பண்ணிக்கிங்க. அதை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 டாட்டு அந்த கோடு மாதிரி இருக்கா, அதை நீங்கள் கிளிக் பண்ணி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று நேட்டிவ் செக்விட் அப்படிங்கிறது இருக்குல்ல, அதில் வந்து உங்கள் நெட்வொர்க் வந்து சேஞ்ச் பண்ணி வச்சுங்க. ஒன்று அதில் இருக்கணும், அப்படி இல்லைனா டேப் ரூட்டில் வச்சுக்கலாம். நான் வந்து நேட்டிவ் செக்விட்டில் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து ஃபினிஷ் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபினிஷ் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஓப்பன் ஆகிரும், ஓகேங்களா? ஸோ இங்கே சைடில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ட்விட்டர் வந்து லிங்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை வந்து லிங்க் பண்ணிக்கோங்க. லிங்க்கை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ட்விட்டரில் வந்து ஆத்தரைசேஷன் இதெல்லாம் கேட்பாங்க. ஸோ வழக்கம் போல் அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கோங்க. கீழே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா இங்கே வந்து கொஸ்ட் அப்படின்னு இருக்கா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டாஸ்க்லாம் தான் நம்ம வந்து முடிக்க போகிறோம். ஸோ இதில் நமக்கு எப்படி பாயிண்ட் கிடைக்கும் அப்படின்னா நம்ம இந்த கொஸ்ட்லாம் முடிக்க நம்மளுக்கு வந்து இந்த வந்து கீ வந்து கொடுப்பாங்க. இந்த கீ வச்சு நம்ம வந்து பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை ஓப்பன் பண்ணனா அதுலேருந்து தான் நமக்கு வந்து பாயிண்ட் கிடைக்கும், ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபேஸட் கிளைம் பண்ணி இங்கே வந்து கோ அப்படின்னு இருக்கா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கங்க. ஸோ கீழே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஆட்டோ ஃபில் அப்படின்னு இருக்கா, அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட அட்ரஸ் வந்து தானாகவே ஃபில் ஆகிரும். ஸோ அடுத்து வந்து ரெக்யூஸ் டோக்கன்ஸ் வந்து கொடுத்துக்குங்க. ஓகே, நமக்கு வந்து என்னென்ன ரிசீவ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு வந்து 5 சைடு டோக்கன்ஸ் வந்து ரிசீவ் ஆகும் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் சில இதில் பாயிண்ட்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க, அது என்னென்னு படித்து பார்த்துக்குங்க. ஸோ அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து ஸ்வாப் தான் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே வந்து ட்ரேட் அப்படின்னு இருக்கா, அதை வந்து கிளிக் பண்ணி இங்கே வந்து ஸ்வாப்பை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸ்வாப்பை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஸோ நமக்கு வந்து ஃபேஸட்டு ரிசீவ் ஆகிருச்சு. ஸோ மேலே வந்து சைட் டோக்கன் வந்து வச்சுக்கோங்க. கீழே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எதை வேணால் வச்சுக்கலாம். நான் வந்து ரேபிட் BTC வச்சுக்கிறேன். ஸோ போட்டு இங்கே வந்து ஒன் சைடு அப்படின்னு நான் வந்து கொடுத்துட்டு ஒன் சைடை மட்டும் நான் வந்து ரேபிட் BTC வந்து ஸ்வாப் பண்ணுறேங்க. ஸோ ஸ்வாப் கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இங்கே ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும் எக்ஸ்டென்ஷனில். ஸோ அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ட்ரான்சாக்ஷன் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வந்துருச்சு. அடுத்து வந்து நம்ம வந்து லிக்விடிட்டி தான் ப்ரொவைட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே வந்து பூல் அப்படின்னு இருக்கா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஸோ என்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா ரேபிட் BTC தான் இருக்குது. ரேபிட் BTC அண்டு சைட் டோக்கன் இருக்குது. ஸோ இங்கே கீழே பார்த்தீங்க அப்படின்னா ரேபிட் BTC சைடு இருக்கா, ஸோ அதை வந்து கிளிக் பண்ணி இங்கே வந்து ஆட் அப்படின்னு இருக்குது பாருங்கள், அதை வந்து கொடுத்துட்டு இங்கே வந்து மேக்ஸ் அப்படின்னு இருக்கா, அதை கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆகிரும். ஸோ ஆட் லிக்விடிட்டி அப்படிங்கிறத கிளிக் பண்ணி ட்ரான்சாக்ஷன் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் கைஸ் வேலட். ஸோ அடுத்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே வந்து மேனேஜ் அப்படின்னு இருக்கா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஸ்டேக் அப்படின்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணி நம்மக்கிட்ட நம்ம வந்து ஒரு 100% இருக்கும். ஸோ நான் வந்து 100% செலக்ட் பண்ணி இங்கே வந்து ஸ்டேக் அப்படிங்கிறத கொடுத்து வேலட்லேயும் நம்ம வந்து கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம வந்து எப்படி மேனேஜ் பண்ணி அதை மேனேஜ் கிளிக் பண்ணி ஸ்டேக் பண்ணோம் அப்படியோ
அதே மாதிரி அன்ஸ்டேக்கும் பண்ணணும். ஸோ நான் வந்து 100% பண்ணேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 25% அப்படி இல்லைனா 50% வந்து அன்ஸ்டேக் பண்ணிடுங்க. ஸோ அதை இங்கே வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து அன்ஸ்டேக் அப்படின்னு இருக்கா கிளிக் பண்ணி வேலெட்டில் வந்து கன்ஃபர்மேஷன் கேட்பாங்க. ஸோ அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அடுத்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அப்படியே பேக் வந்துக்குங்க. ஸோ நாம் வந்து லிக்விடிட்டி ப்ரொவைட் பண்ணது வந்து உங்களுக்கு வந்து இங்கே வந்து ஷோ ஆகும். ஓகேங்களா? ஸோ இதை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா மேனேஜை கிளிக் பண்ணி வித்ட்ரா அப்படின்னு இருக்கா. ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிங்க. அதை செலக்ட் பண்ணிவிட்டு இது வந்து ஒரு 25% அப்படி இல்லைனா ஒரு 50% எவ்வளவோ, ஆனால் ஃபுல்லாக பண்ணிடாதீங்க. பாதி மட்டும் பண்ணி இங்கே வந்து வித்ட்ரா லிக்விடிட்டி அப்படின்னு இருக்கா. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை வந்து கிளிக் பண்ணோடனே உங்கள் வேலெட்டில் வந்து கன்ஃபர்மேஷன் கேட்பாங்க. ஸோ அதை வந்து கொடுத்துங்க, கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே வந்து ஸ்வாப் அப்படின்னு இருக்கா. அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பண்ணும்போது ஸ்வாப் பண்ணணும் மார்க்கெட் ரேட்டுக்கு. ஸோ அடுத்து வந்து இங்கே லிமிட் அப்படின்னு இருக்குது பாருங்கள், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து யூபே அப்படின்னு இருக்கா, அங்கே வந்துட்டு 1 அப்படின்னு கொடுத்துங்க. செலக்ட் டோக்கனை வந்து செலக்ட் பண்ணி யூஎஸ்டிடி அப்படிலாம் யூஎஸ்டிசி எது வேணால் கொடுத்துங்க. நான் வந்து யூஎஸ்டிசி கொடுத்துக்கிறேன். இது பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ், அதாவது நம்ம வந்து ஒரு டோக்கனை எந்த ப்ரைஸ் வந்தால் பை பண்ணணும் அப்படின்னா செல் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து இங்கே வந்து ப்ரைஸ் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு டெஸ்டன்ட்டுங்கிறனால நமக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா? ஸோ இந்த ப்ரைஸ் வந்துச்சு அப்படின்னா இந்த ஒன் சைடு டோக்கன் வந்து நமக்கு வந்து யூஎஸ்டிசியாக கன்வெர்ட் ஆகிரும். இங்கே வந்து கன்ஃபார்ம் அப்படின்னு இருக்கா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. வேலெட்டில் வந்து ஒரு கன்ஃபார்ம் கொடுக்குற மாதிரி இருக்கும், அதை வந்து கொடுத்துங்க. ஓகே, ட்ரான்சாக்ஷன் வந்து சக்ஸஸ் ஆகிருச்சு. அடுத்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே வந்து சைட் செயின் அப்படின்னு இருக்கா, அதை வந்து கிளிக் பண்ணி இங்கே வந்து ஸ்டேக்கிங் அப்படின்னு இருக்கா, அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து வேலிடேட்டர், அதாவது நம்ம இப்போ காஸ்மோஸ் எல்லாம் பார்த்தோம்னா ஆட்டம் அந்த காயின்ஸில் வந்து டெலிகேட் பண்ணுவோம்ல வேலிடேட்டர்ஸ். ஸோ இதுவும் அதே மாதிரி தான். அதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இதில் எதை வேணால் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து நோட் ரன்னர்ஸ் அப்படின்னு இருக்கா, அதை வந்து செலக்ட் பண்ணி இதில் வந்து டோக்கன் வந்து டெலிகேட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து மேனேஜ் அப்படின்னு இருக்கா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நம்மள்ட்ட பார்த்திங்க அப்படின்னா 0.7 தான் இருக்குது. ஸோ நான் வந்து 0.1 இதை வந்து டெலிகேட் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் அமௌண்ட் கொடுத்துட்டு இங்கே வந்து டெலிகேட் அப்படின்னு இருக்கா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே நம்ம வேலெட்லேருந்து கன்ஃபர்மேஷன் கேட்பாங்க. ஸோ அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து இங்கே ஷோ ஆயிடுச்சு நம்ம வந்து எவ்வளோ டெலிகேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. ஸோ மறுபடியும் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே வந்து மேனேஜ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி அன்டெலிகேட்டும் பண்ணிக்கும். ஸோ நம்ம எப்படி டெலிகேட் பண்ணோமோ அதே மாதிரி தான். இது வந்து டெஸ்ட்நெட்டுங்கிறனால எல்லா டாஸ்க்குமே நம்ம வந்து பர்ஃபார்ம் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ 0.01 வந்து நான் டெலிகேட் பண்ணேன். ஸோ 0.001 வந்து அன்டெலிகேட் பண்ணிக்கிறேன். ஸோ அன்டெலிகேட்டை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து கன்ஃபர்மேஷன் கொடுத்துக்கலாம். ஸோ அடுத்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே வந்து கவர்னன்ஸ் அப்படின்னு இருக்கா, அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஓட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒன்று அவைலபிள் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா எஸ் நோ அப்படின்னு இருக்கும். ஸோ இங்கே வந்து மேக்ஸிமம் ஓட்டு எதுக்கு போட்டிருக்காங்கன்னா எஸ்ஸுக்கு தான் போட்டிருக்காங்க. ஸோ நீங்களும் எஸ்ஸை வந்து செலக்ட் பண்ணி கன்ஃபர்மேஷன் கேட்பாங்க. ஸோ அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட ஓட்டு வந்து விழுந்துடும். ஓகேங்களா? ஓகே, இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஓட்டட் அப்படின்னு வந்துடுச்சு. ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து லிக்விடிட்டி ப்ரொவைட் பண்ணியிருந்தோம்ல. ஸோ மறுபடியும் பூலை செலக்ட் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து எதுக்கு லிக்விடிட்டி ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நீங்கள் காட்டுவாங்க. ஸோ இங்கே வந்து கிளைம் ஆல் ரிவார்ட்ஸ் அப்படின்னு இருக்கு பாருங்கள். இது வந்து நமக்கு வந்து ரிவார்டு வந்து ஜென்ரேட் ஆகும் கொஞ்சமாக. ஸோ ஏன்னா நம்ம கொஞ்சமாக தான் லிக்விடிட்டியில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தோம். ஸோ இது இங்கே எப்போ இந்த கிளைம் ஆல் ரிவார்ட்ஸ் வந்து எனேபிள் ஆகுதோ அப்போ வந்து அதை கிளிக் பண்ணி வேலெட்டில் வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் கேட்பாங்க. ஸோ அதை நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இதுவும் வந்து ஒரு டாஸ்க் தான். ஓகேங்களா? 9 டாஸ்க் வந்து நம்ம வந்து முடிச்சிருக்கோம் அப்படின்னு இருக்கும். ஸோ ஒன்று மட்டும், அதாவது இந்த கிளைம் இன்சென்டிவ்ஸ் நம்ம லிக்விடிட்டி ப்ரொவைட் பண்ணியிருந்தோம்ல, இதை எப்போ நம்ம கிளைம் பண்ணுறோமோ அப்போ இந்த டாஸ்க்கும் நமக்கு வந்து கம்ப்ளீட் ஆகிரும். ஓகேங்களா? ஸோ அடுத்து இங்கே இன்ஃபார்மெண்ட் அப்படின்னு இருக்கா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை கைஸ், இதை வந்து இன்வைட் பண்ணுறது தான். கண்டிப்பாக இன்வைட் கோடு இருந்தால் தான் இந்த டெஸ்ட்நெட் அட்டன் பண்ணுற மேக்ஸிமம் பேரால் அட்டன் பண்ண முடியும். ஏன்னா நம்ம வந்து அப்படி இல்லைனா ஒன்று இன்வைட் கோடு இருக்கணும், அப்படி இல்லைனா அந்த டிஸ்கார்ட் சர்வரில் நமக்கு வந்து அந்த ரோல் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அந்த ரோல் இப்போ நம்ம வந்து வாங்குறது கஷ்டம். ஸோ கண்டிப்பாக இன்வைட் லிங்க் மூலிமா தான் ஜாயின் ஆகணும். ஸோ என்னோட இன்வைட் லிங்க்கை வந்து நான் கொடுக்குறேன், அதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்டுக்கு அனுப்பி உங்கள் இன்வைட் லிங்க் வந்து அவருக்கு அனுப்பி நீங்கள் அவரை வந்து உங்கள் இன்வைட் லிங்க் மூலிமா ஜாயின் பண்ணுவீங்க. ஓகேங்களா? ஸோ இது மாதிரி இன்வைட் பண்ணுறது மூலிமா நமக்கு வந்து கீஸ் வந்து கிடைக்கும். ஸோ இது எனக்கு மட்டும் கிடைக்காது, நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா எனக்கும் கிடைக்கும், உங்களுக்கும் கிடைக்கும். ஓகேங்களா? ஜஸ்ட் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம முடிச்ச டாஸ்க்லாம் நமக்கு வந்து 600 கீஸ் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இதோட டிரான்சாக்ஷன்லாம் நம்ம வந்து கீழே பார்த்துக்கலாம் எதுக்கு நமக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னு. ஸோ இங்கே வந்து பாக்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்மளால் வந்து பாக்ஸ் வந்து பை பண்ணுற மாதிரிலாம் இருக்கும். ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா மினிமம் 500 கீஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து இந்த காமன் பாக்ஸ் வந்து பை பண்ணலாம். ஸோ இப்போ வந்து ஹோமை வந்து கிளிக் பண்ணிக்கிங்க. ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து அப்டெயின் அப்படின்னு இருக்கா, அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா கூட நம்மளால் வந்து பாக்ஸ் ஓப்பன் பண்ண முடியும். ஸோ மார்க்கெட் ப்ளேஸில் பார்த்திங்க அப்படின்னா 800 கீஸ் 500 கீஸ் வந்து இருந்துச்சுன்னா நம்மளால் பை பண்ண முடியும். ஸோ இங்கே நம்ம வந்து மின் பண்ணி ஓப்பன் பண்ணணும், ரேண்டமாக ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து 800 கீஸ் வந்து தேவைப்படும். ஓகேங்களா? ஸோ இந்த டாஸ்க் வந்து வீக்லி
டெய்லியும் பண்ணுங்கள், இல்லைனா வீக்லி 3-4 வாட்டி பண்ணுங்கள். ஸோ கீஸ் வந்து ஜென்ரேட் பண்ணுங்கள். அதான் இன்வைட் பண்ணுறது மூலிமா நம்மளால் வந்து அதிக கீஸ் வந்து ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ இது மாதிரிலாம் கீஸ் ஜென்ரேட் பண்ணி ஓப்பன் பண்ணுங்க கைஸ். இதில் தான் நமக்கு பாயிண்ட் கிடைக்கும். ஓகேங்களா, இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணனா அவ்வளோதான் கைஸ் இந்த ஏர்ட்ராப் வீடியோ. ஸோ இதை பற்றி ஏதாச்சும் அப்டேட் வந்துச்சு அப்படின்னா நம்ம டெலகிராம் சேனலில் கொடுக்குறேன். ஸோ மூமெண்ட் லேப்ஸ் அண்டு ஷாண்டம் ஏர்ட்ராப் பற்றி வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அதோட சில அப்டேட்ஸ்லாம் வந்திருந்தது. அதை பற்றி வந்து நான் நம்ம டெலகிராம் சேனலில் கொடுத்துருக்கேன். ஸோ அது என்னென்னு பார்க்கணும் அப்படின்னா டெலகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்து இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து ஒரு வீடியோ மீடியம் லிங்க் வந்து சொல்லியிருந்தேன்ல. ஸோ நான் வந்து இந்த வேலெட்லாம் சேஞ்ச் பண்ணுவது நெட்வொர்க் அதெல்லாம் சொல்லியிருந்தேன். அது எப்படின்னு தெரில அப்படின்னா இங்கே வந்து டீட்டெயில்டாக டைப் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை நீங்கள் படித்து ஒவ்வொன்றா பார்த்து வந்து மாற்றிக்கலாம். ஓகேங்களா. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. அடுத்த நல்ல ஏர்ட்ராப் வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நம்ம டெலகிராமில் வந்து ஜாயின் பண்ணிங்க கைஸ்.